MN கண் மருத்துவமனை, AVS டென்டல் கேர், ஜானகி நடராஜன் கண் பார்வை ஆராய்ச்சி மற்றும் மறுவாழ்வு அறக்கட்டளை, மாவட்ட கண் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், பிரிஸ்க் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ரூபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச கண் மற்றும் பல் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முகாமை தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து, பொதுமக்களுக்கு சுகாதார சேவைகள் எளிதில் கிடைக்க இது போன்ற முகாம்கள் முக்கிய பங்காற்றுகின்றன என்றார். இந்த முகாமை பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ரூபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உரிமையாளர் கோபிநாத் ஆகியோர் சமூக அக்கறையுடன் ஒருங்கிணைத்தனர். 2017 முதல் வடசென்னையில் கல்வி உதவி, உணவு, உடைகள், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், முதியோர் இல்லங்கள் மற்றும் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளை சொந்த நிதியில் தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் விரைவில் மிகப்பெரிய மாரத்தான் ஓட்ட பந்தயத்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். MN கண் மருத்துவமனை, AVS ஸ்மைல் டென்டல் கேர், ஜானகி நடராஜன் கண் பார்வை ஆராய்ச்சி மற்றும் மறுவாழ்வு அறக்கட்டளை, பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ரூபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மற்றும் மாவட்ட கண் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இலவச கண் பரிசோதனை, அறுவை சிகிச்சை மற்றும் பல் பரிசோதனை முகாமிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி K. ஜெகதீஸ்வரி அவர்களை வருக வருக என அன்போடு கரகோஷங்களுடன் வரவேற்கிறோம். இந்த மாபெரும் சிகிச்சை பரிசோதனை முகாமை ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க பிரிக்ஸ் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன், ரூபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உரிமையாளர் கோபிநாத் ஆகிய 2 நண்பர்களும் இணைந்து சமூக அக்கறையோட இந்த முகாமை நடத்திட்டு இருக்காங்க ஹரிகிருஷ்ணன் அவர்கள். தற்போது சென்னை முழுக்க 15 ப்ராப்பர்ட்டிஸ் பணிகளை செவ்வனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களோட சமூக பணிக்கு காரணமே யாரு, எந்த அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான நடிகர் சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமா தூண்டப்பட்டு 2017 வருஷம் முதல் வட சென்னை பகுதியில் இருக்கிற பல்வேறு குடிசை பகுதிகளில் கல்வி உதவி, உணவு, ஏழைகளுக்கு புடவை, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், ஸ்கூல் பேக் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட சேவை செய்யும் சமூக பணிக்கு தனிப்பட்ட முறையில யார்கிட்டையும் நன்கொடைய வாங்காம தன்னோட சொந்த செலவுல நண்பர்களான ஹரிகிருஷ்ணனும் கோபிநாத்தும் இணைந்து இவங்களோட சேவையை சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய லாபத்தில் பெரும் பகுதியை சோஷியல் ஒர்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவார். இதுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் வந்து சேவை பண்ணிகிட்ருக்கோம். இதில் ரொம்ப எளிமையான குடும்பத்திலேருந்து வந்த மேடமும் அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க பத்திரிகை துறையில் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் ரொம்ப எளிமையான அமைச்சராக இப்போ வந்திருக்காங்க. நாங்கள் கூப்பிட்ட வார்த்தைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. கேட்டு உடனே டேட் கொடுத்தாங்க, உடனே வந்தாங்க. ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் சரி பல்லுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரு இலவசம்னு சொல்ல வேண்டாம், அது முக்கியத்துவமான ஒரு கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் த்ரூ சார் ஹரிகிருஷ்ணன் சார் அண்ட் கோபிநாத் சார். ஸோ சமூக நலத்துறை மினிஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த கேம்பை நீங்கள் வந்து உங்களோட உடல்நல குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் உங்களோட கஷ்டத்தையும் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா எதுனாலும் we are ready to do. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம்.